ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரிப் சிவா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய அருள்மிகு தில்லை காளியம்மன் திருக்கோயில் பற்றி தான் பார்க்க போகிறோம். மூலவர் தில்லைக்காளி பிரம்மசாமுண்டீஸ்வரி. இக்கோயிலின் தனி சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரம்மனை போல 4 முகத்துடன் தில்லைக்காளி சந்நிதியில் அருள்கிறார். பிரகாரத்தின் நின்ற கோலத்தில் வினை வித்யாம்பிகை என்ற பெயரில் சரஸ்வதியும், தட்சிணாமூர்த்தி பெண் உருவத்தில் கடம்பவன தட்சிணரூபிணி என்ற பெயரிலும் அருளுகிறார். கல்வியில் சிறந்து விளங்க வியாழக்கிழமைகளில் இவர்களுக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்கிறார்கள். தட்சிணாமூர்த்தியை பெண் வடிவில் இங்கு மட்டுமே தரிசனம் செய்ய முடியும். சிவனுக்கும் அம்பாளுக்கும் நடந்த நடன போட்டியில் சிவபெருமான் ஊர்த்துவ தாண்டவர் என்ற பெயரில் உக்கிர தாண்டவம் ஆடினார். ஒரு கட்டத்தில் தன் காலை தலையில் தூக்கி வைத்து ஆடிய சிவன், இவ்வாறே காளியால் செய்ய முடியுமா என கேட்க, பெண்மைக்குரிய நாணம் மூந்தித்தள்ள காளியால் முடியாமல் போனது. இதனால் அவள் தோற்றாள். இதையடுத்து காளியின் கோபம் அதிகரித்தது. அவளது கோபத்தை போக்கும் வகையில் பிரம்மன் அவளை தேவநாயகி என புகழ்ந்து பாடி 4 வேதங்களை குறிக்கும் வகையில் 4 முகங்களுடன் அருளுமாறு வேண்டினார். அதன்படி காளி பிரம்மசாமுண்டீஸ்வரி என்ற பெயரில் பிரம்மனை போல் 4 முகத்துடன் காட்சி தந்தாள். இவளுக்கு தனி சிலை வடிவமைக்கப்பட்டுள்ளது. இக்கோயிலின் தல வரலாறு என்னன்னு பார்ப்போம். சிவனுக்கும் சக்திக்கும் இடையே தங்களில் யார் சக்தி மிக்கவர் என்ற விவாதம் ஏற்பட்டது. பார்வதி தேவி சக்திதான் பெரிது என்று கோபத்துடன் வாதித்தாள். சிவனும் சக்தியும் ஒன்று என்பதை உணர்த்த அவளை உக்கிரகாளியாக மாறும்படி சிவன் சபித்துவிட்டார். மனம் வருந்திய பார்வதி சிவனிடம் சாப விமோச்சனம் கேட்டாள். அதற்கு சிவன், அரக்கர்களால் தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் துன்பம் ஏற்பட இருக்கிறது. நீ காளியாக இருந்து அவர்களை அழிக்க வேண்டும். பின்பு தில்லை, அதாவது சிதம்பரம் என்னை நோக்கி தவம் இரு. நான் வியாக்கிரபாதர் பதஞ்சலி முனிவர்களது வேண்டுகோளின்படி தில்லையில் ஆனந்த நடனம் ஆடுவேன். அப்போது நீ சிவகாமி என்ற திருநாமத்துடன் என்னிடம் வந்து சேர்வாய் என்றார். அவ்வாறே அவள் செய்தாள். அவள் கோபசக்தியாக தில்லைக்காளி என்ற பெயரில் அமர்ந்தாள். இவளை எல்லைக்காளி என்றும் சொல்வார்கள். சிதம்பரத்தில் அருளும் நடராஜரை தரிசிப்பவர்கள் ஊரின் எல்லையில் அருள்பாலிக்கும் தில்லைக்காளியும் தரிசிக்கின்றனர். இக்கோயிலின் பிரார்த்தனைகள் மகம் நட்சத்திரத்திற்கு இவள் ஆதிதேவதை என்பதால் அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்களது வேண்டுதலை நிறைவேற இவளுக்கு அர்ச்சனை செய்து வழிபடுகின்றனர். பின்பு நேர்த்திக்கடன் என்ன என்று பார்த்தீங்கன்னா, பக்தர்கள் இவளுக்கு நல்லெண்ணெய் அபிஷேகம் செய்து வெள்ளை வஸ்திரம் அணிவித்து குங்குமம் அர்ச்சனை செய்து வழிபடுகின்றனர். கோயில் திறந்திருக்கும் நேரம்னு பார்த்தீங்கன்னா, காலையில் 6:30 மணிலேருந்து மதியம் 12 மணி வரைக்கும், அதே போல் மாலை 4:30 மணிலேருந்து 8:30 மணி வரைக்கும் திறந்திருக்கும். சிதம்பரம் போனீங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். நடராஜர் கோயிலை பார்த்துட்டு வரும்போது இந்த கோயிலை கண்டிப்பாக பார்த்துட்டு வரணும். இக்கோயிலில் நவராத்திரி தினம் திருவிழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இக்கோயில் 1229 முதல் 1278 வரை ஆண்ட சோழ மன்னன் கோப்பெருஞ்சிங்கனால் கட்டப்பட்டது.
முன்னாடியே சொன்ன மாதிரி தட்சிணாமூர்த்தி இங்கே பாருங்கள் பெண் வடிவில் இருக்கார். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை டேப் பண்ணி ஆலில் போடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த மாதிரி வரலாற்று சிறப்புமிக்க கோயில்கள் மற்றும் சுற்றுலாத்தலங்கள் நம்ம சேனலில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.